மாலியன் மான்வி மூவி மேக்கர்ஸ் மற்றும் சிம்புதேவன் என்டர்டைன்மெண்ட்ஸ் இணைந்து வழங்கும் யோகி பாபு நடிக்கும் போட் வெற்றி நடை போடுகிறது. டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். டிஎன்சி சட்டுன்னு பணம் வரும். நான் சொல்றது இயற்கை பேரிடர்கள் பஞ்சபூதங்கள் இந்த வாட்டி ரொம்ப பிரச்சனை கொடுக்கும்ன்றதுதான் ஜோதி. 2031 வரைக்கும் மே மாதம் வரைக்கும் இயற்கையுடைய கோர தாண்டவமாக தான் காட்டுது. அதில் கடுமையான கோர தாண்டவங்கள் இருக்கு. தேகாரைக்கும் நோய், கடல் பொங்குறது, மழை பாலமாக விழுறது தான் பெரிய சிக்கல். அதுதான் நான் சொல்லியிருக்கேன். அது நம்மளுடைய இமாலயாலேருந்து எல்லா ஏரியாலையும் நடக்கும் தான். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அமைப்பும் இருக்கு. ஸோ பஞ்சாங்கத்தின் குறிப்புப்படி பெரிய அளவுக்கு சேதங்கள் காட்டுது. அதில் மகாராஷ்டிராவுக்கு பெருசாக காட்டுது, அதில் பாம்பேக்கு காட்டுது, கோயம்புத்தூருக்கு அதனுடைய தாக்கங்கள் காட்டுது, அதே போல் தென் மாவட்டங்களில் ரொம்ப காட்டுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக தான் சென்னை காட்டுது. இயற்கையை நிச்சயமாக பாதுகாக்கக்கூடிய சட்டம் தான் வரும். நீ செதுக்க இந்த செதையிலிருந்து இயற்கை தன்னை தற்காத்து கொள்ளும். அதுதான் நம்மளுடைய பஞ்சாங்க குறிப்புகள், ஜோதிட ரீதியான விஷயங்கள். ஸோ இனிமேலையாவது மத்திய அரசாங்கங்களாக இருக்கட்டும், மாநில அரசாங்கங்களாக இருக்கட்டும், மலையை கூறு போட்டு விற்கிறத அனுமதிக்காமல், அதில் இன்னும் எத்தனை பேர் ட்ரெஸ்பாசஸ் இருக்காங்களோ தயவுதாட்சணை இல்லாமல் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணலன்னா விபரீத விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சமீபத்தில் கேரளாவில் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த பேரிடர் ஒட்டுமொத்த இந்தியாவையும் முழுக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பல பேர் இறந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. இன்னும் எண்ணிக்கை கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கண்ணோட்டத்தில்? இல்லை, என்னுடைய கண்ணோட்டன்றது நாங்கள் அஸ்ட்ராலஜர்ஸாக பேச முடியும். புத்தாண்டு பலன்லாம் நான் சொல்கிறது இயற்கை பேரிடர்கள் பஞ்சபூதங்கள் இந்த வாட்டி ரொம்ப பிரச்சனை கொடுக்கும்ன்றது தான் ஜோதிடம். நான் அடுத்த சனியுடைய மூமெண்ட்டு, குரு மூமெண்ட்டெல்லாம் வச்சு நாங்கள் ரிசர்ச் பண்ணுவோம். ஜென்ரலாக அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அப்படி எப்படி இருக்கும்னு பார்க்குறச்ச 2031 வரைக்கும் மே மாதம் வரைக்கும் இயற்கையுடைய கோர தாண்டவமாக தான் காட்டுது எங்கள் குறிப்பு. அதில் கடுமையான கோர தாண்டவங்கள் இருக்குது. தேகாரைக்கும் நோய், கடல் பொங்குறது, மழை பாலமாக விழுறது தான் பெரிய சிக்கல். அதுதான் நான் சொல்லியிருக்கேன். அது நிறைய பேர் நான் சொல்கிறச்ச கூட அது எப்படியா மழை பாலமாக விழும்னாங்க. மழை அந்த செதைஞ்சி அப்படியே அங்கே மலையை அப்படியே கீழே விழுறது தான் அந்த விழுறது. அதுதான் இப்போது வயநாட்டில் நடந்தது. அது நம்மளுடைய இமாலயாலேருந்து எல்லா ஏரியாலையும் நடக்கும் தான். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அமைப்பும் இருக்குது. ஸோ இனிமேலையாவது மத்திய அரசாங்கங்களாக இருக்கட்டும், மாநில அரசாங்கங்களாக இருக்கட்டும், மலையை கூறு போட்டு விற்கிறத அனுமதிக்காமல், அதில் இன்னும் எத்தனை பேர் ட்ரெஸ்பாசஸ் இருக்காங்களோ தயவுதாட்சணை இல்லாமல் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணலன்னா விபரீத விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும். அது ஊட்டியாக இருக்கட்டும், கொடைக்கானலாக இருக்கட்டும், வயநாடு இப்போ மூணார் இருக்குது, இன்னும் எவ்வளோ இருக்குது. அதில் மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கெல்லாம் பெரிய பலம். அந்த மலையை கனிமங்களை வெட்டுறது, அதில் நிறைய பிரச்சனை. இதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த கிரக கோளாறுகள் மோசம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி, ஜோதிடத்தில் நான் பேசுகிறேன், நிறைய வல்லுநர்கள் நிறைய பேசுவாங்க. அடுத்தது 2025ஆம் ஆண்டுக்கு அப்புறம் மீனத்துக்கு வரும். மீனத்தில் ஒரு 2.5 ஆண்டுகள். அதுக்கப்புறம் மேஷத்துக்கு வரும். மேஷத்தில் நீச்சம். மீனம் என்பது குருவுடைய வீடு, மேஷம் என்பது செவ்வாயோடைய வீடு. அங்கே ஒரு 2.5 ஆண்டுகள் அங்கே நீச்சம் ஆவார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 31வது வருஷம் மே மாதம் வரைக்கும் இந்த சனியுடைய பலம் ரொம்ப உக்கரமாக யாரெல்லாம் இயற்கையை சேதப்படுத்தினாரோ அங்கெல்லாம் விலை கொடுக்கும். அதாவது கடலை கடலுடைய இடத்துல நம்ம வீடு கட்டுறோம்னா கடலே உள்ளே வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? தண்ணி வரக்கூடிய பாதையிலெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தண்ணியே அதை எடுத்துக்கும். ஸோ குளத்தை கட்டிட்டு நீ அந்த ஏரியா லேக் ஏரியான்னு வச்சேன்னா அது வரும். இதெல்லாம் நிறைய பார்ப்போம். அதே போல் தேகாரைக்கு நோய்கள் உபத்திரமெல்லாம் திருப்பி வரும். மனிதனுக்கு நிம்மதி இல்லாத பண்ணும். நெருப்பால் நிறைய பாதிப்புகள் இருக்கும். நெருப்பால் யுத்த பூமிகள் காணப்படும். அதே போல் நெருப்பை அதை அந்த தீவிரவாத தாக்குதல்கள் காட்டுது. புயல் இதெல்லாம் இந்த வருடமே தமிழ்நாட்டுக்கும் இப்போ கேரளா வந்துடுச்சு. இதோட இது கிடையாது. நெக்ஸ்ட்டு கர்நாடகாவுக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு. இதில் ஸ்டெடியாக தான் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதே போல் இந்தியாவிலையும் பெரிய சேதங்கள் உலகத்திலே இருக்கும். அமெரிக்காவுக்கே அவ்வளோ பெரிய சேதங்கள் இருக்கிறதா தான் பஞ்சாங்க குறிப்புகள் காட்டும். பஞ்சாங்கத்தை டீட்டெயிலாக படித்தாவே நிறைய பேருக்கு தெரியும். இப்போ வயநாடை ஒரு எக்ஸாம்பிளாக எல்லா மக்களும் எடுத்துக்கினா அங்கே இறந்தவர்களுக்கெல்லாம் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். எந்த மதத்தினாலும் உயிர், அவங்களாம் பாவம் இன்னும் எவ்வளோ கோடி கணக்கில் செலவு பண்ணி தான் வாங்கியிருப்பாங்க. அதே போல் இங்கேயும் இப்பொழுதே ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர்ஸ் கிட்ட பொறுப்பு கொடுத்தாவே போதும். இயற்கை விஷயங்களில் கடுமையாக இருக்கிறது, காடுகள் விஷயத்துலலாம் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறதுலாம் வரக்கூடிய காலகட்டத்தில். அதே போல் காடுகள் நெருப்பு பிடிக்கிறதெல்லாம் காட்டுது.
அதனால் எளிதில் நெருப்பு பிடிக்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் என்னென்ன பாதுகாப்பு பண்ணணும். அரசு நினைச்சால் தன்னார்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்க யுத்தகலம் மூழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை இந்த 6 ஆண்டுகள் நீங்கள் சொன்ன அந்த 25, 31 இந்த கால இடைவெளியில் அந்த மாதிரியான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யுத்தங்கள் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு யுத்தங்கள் இருக்கும். மனிதனுக்கு நிம்மதியே இல்லாததான் ஆகும். எல்லா லெவலையும் மனிதன் பதட்டமாக இருக்கும். இனி எல்லாமே ஒரு நாளும் தள்ளி போகிறது தெய்வ கருணையும் பெரியவர்கள் ஆசீர்வாதம் சித்தர்கள் ஆசீர்வாதன்ற மாதிரி நம்ம மூதாதையர்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் இருக்கும். நான் நல்லா ஃபிட்டாக இருக்கேன், எல்லாமே இருக்கேன்னு. சரி, திடீர் பேரிடர்கள் என்ன பண்ணணும்? துர்மரண சாஸ்திரங்கள் தான் அதிகமாக இருக்கக்கூடிய காலம். துர்மரண சாஸ்திரன்றது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த துர்மரண சாஸ்திர காலம் தான் 2031 வரைக்கும் என்னுடைய கணிப்பு. இப்போ நம்ம ஒரு தொற்று நோயை கடந்து வந்திருக்கிறோம். 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு ஒரு தொற்று நோயில் இப்படி ஊரடங்கு போட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் புதுசாக பார்த்தோம். இனி வரும் காலங்களில் இந்த 6 ஆண்டுகள் அப்படியான சூழல் ஏற்படுறது தொற்று நோய் கண்டிப்பாக வந்துக்கினே இருக்கும். இனி இதுக்கெல்லாம் லீவ் விடுறாங்களோ மூடுறாங்களோன்றது நான் பார்க்கல. ஆனால் இதெல்லாம் வைத்து தான் நீ வாழணும். தொற்று நோய் கண்டிப்பாக இருக்கும். மனிதனே உருவாக்கக்கூடிய தொற்று நோய்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் பயமுறுத்தும். தொற்று நோய் கண்டிப்பாக பரவக்கூடிய அமைப்பு. குருவுடைய வீட்டில் சனி வரக்கூடிய காலகட்டமெல்லாம் அந்த சுவாச கோளாறுக்கு உண்டான தொற்று நோய் தான் வரும். அதையும் நம்ம கவனமாக தான் பார்த்துக்கணும். கடந்த சில 10 ஆண்டுகளாகவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பேரிடர்களை சந்திக்காத ஆண்டே இல்லைன்னு சொல்லலாம். குறிப்பாக நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ஏதோ ஒரு விஷயம், புயலோ சுனாமியோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒன்றத்தை கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். இந்த ஆண்டுங்கிறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ஆண்டுடைய தாக்கங்கள் இப்போவே ஆரம்பிச்சிடுச்சுல. இப்போது நீங்கள் என்னென்னா திருச்சியிலலாம் வெள்ளத்தினால மின்னுடைய இதெல்லாம் விழுந்து போகிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது பெரிய பெரிய இதெல்லாம் அடிச்சுன்னு போகிறதெல்லாம் பார்த்தோம். இது ஆரம்பித்தது தான். இப்போவே நம்ம நீர்வழி பாதைகளை எல்லாமே சரி செய்து அடுத்த லெவலுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியாக இருக்கிறது. ஏன்னா வெள்ளம் வேலை படுறது மாதிரி புயலுடைய அமைப்பும் தாக்கமும் காட்டுறதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். வெறும் வெள்ளம் பார்க்காம புயல் சேதாரம் என்ன பண்ணலான்றதையும் பார்க்கணும். அதுவும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதாக தான் பஞ்சாங்கத்தின் குறிப்புகள். ஸோ பஞ்சாங்கத்தின் குறிப்புப்படி பெரிய அளவுக்கு சேதங்கள் காட்டுது. அதில் மகாராஷ்டிராவுக்கு பெருசாக காட்டுது, அதில் பாம்பேக்கு காட்டுது, தமிழ்நாட்டிலே கண்டிப்பாக இருக்குது. கோயம்புத்தூருக்கு அதனுடைய தாக்கங்கள் காட்டுது. ஸோ கோயம்புத்தூர் சைடு இந்த சைடு சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டம், அதே போல் தென் மாவட்டங்களில் ரொம்ப காட்டுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக தான் சென்னை காட்டுது. ஸோ எல்லா லெவல்லையும் இருக்கிறது தான். அந்தமானுக்கு பெரிய சேதங்கள் காட்டுது. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய குஜராத்துக்கே காட்டுது. ஸோ குஜராத்தில் எந்த விதமான நிலநடுக்கங்களுடைய வீரியமும் குறையாமல் இருக்கிறது தான் இந்த 7 ஆண்டுகள். அதாவது 2031 மே மாதம் வரைக்கும் நிலநடுக்கங்கள் தான் பெருசாக பேசப்படும்னு இருக்கு. சார், இதுல ஒரு கேள்வி எழுது சார். உங்களுடைய கணிப்பின் அடிப்படையில் இந்தியாவினுடைய பூலோக அமைப்பு இதையெல்லாம் கடந்து போயிடுமா? பெரிய எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம வளர்ந்துருக்கோம். அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே வயநாட்டில் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே நிலச்சரிவு பெருசாக இருந்ததாக தான் இருக்கும். திருப்பி வருது. ஸோ எந்தெந்த பகுதியிலெல்லாம் பாதிப்பு இருந்ததோ, குஜராத் எவ்வளோ பெரிய பூகம்பம் நம்மளுடைய காலத்திலே பார்த்ததுன்னு அதே போல் மகாபலிபுரம்லாம் அழிஞ்சத கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். பல்லவ காலகட்டத்தில் புதைஞ்சு போனதெல்லாம் இருக்குது கடலுக்குள்ளே. ஸோ காஞ்சிபுரத்திலே எவ்வளோ இடம் கடலுக்குள்ளாக போனதெல்லாம் இருக்குது. வரலாறு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வளருவோம். ஸோ இது நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் இது இருக்குது. என்னென்னா இதுக்கேற்ற மாதிரி மனிதன் எந்த காலத்தில் அழிய போகிறதில்ல. அதுதான் சொல்லக்கூடிய விதி. ஸோ எல்லாத்தையும் கடந்து இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலச்சரிவுகளுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருந்தது. இப்போல்லாம் இந்த நிலச்சரிவுகள் வருவதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ டெக்னாலஜி வந்துச்சு. அடுத்தது நிலநடுக்கத்துக்கும் அது வர ஆரம்பிச்சு. இப்போ சுனாமிக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இது போல் எல்லாத்தையும் வர்றதெல்லாம் வருமுன் காப்ப ஃபஸ்ட்டு இந்த இயற்கையை சேதப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய இப்போ எப்படி நம்மளுடைய மக்களுக்கு தானியங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தது போல் சிறுதானியங்கள் எல்லாம் இப்போ தேடி தேடி சாப்பிட்றாங்களோ, அதுபோல் இனிமேல் இயற்கை பேரிடர்களுக்காக இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு மரம் வளர்க்குறது, செடி வளர்க்குறது, அந்த பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுறதெல்லாம் கடுமையான சட்டத்திட்டங்கள்லாம் வரும். ஏன்னா குரு வீட்டுக்கு சனி வந்தாவே இயற்கையை நிச்சயமாக பாதுகாக்கக்கூடிய சட்டம் தான் வரும். கடுமையான அதுக்கே மரண தண்டனைலாம் கூட வரும். நீங்கள் நினைக்கலாம் கொலை பண்ணாதான் மரண தண்டனை கிடையாது. இயற்கையை சேதப்படுத்துறதுக்கே 10 வருஷம் தண்டனைலாம் கிடைக்கிறதெல்லாம் வந்துடும். ஸோ இது மாதிரி ஒரு 4 பேரை உள்ளே பிடிச்சி போட்டாங்கன்னா பயம் வந்துடும். நீ செதுக்க அந்த செதையிலிருந்து இயற்கை தன்னை தற்காத்து கொள்ளும். அதுதான் நம்மளுடைய பஞ்சாங்க குறிப்புகள், நம்மளுடைய ஜோதிட ரீதியான விஷயங்கள். ஸோ 7 வருஷம் பொறுத்து ரிஷபத்துக்கு எப்போ சனி போகிறாரோ அப்போ தான் கொஞ்சம் உலகம் அமைதி பூங்காவாகும். ஸோ 2031 மே மாதம் வரைக்கும்னா நீங்கள் கணக்கு போட்டுக்கணும். 24 இருக்கும், 25, 26, 27, 28, 29, 30, 31. இன்னும் 7 வருடத்துக்கு அதுக்கு உண்டான தாக்கத்தை கடந்து போகிறதுக்கு மக்களுடைய ஒத்துமையும் எல்லாத்துலேயும் எல்லா மதம் ஜாதியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக மக்கள் போகிறது தான் நல்லது.
சமீபத்தில் ஒரு நாட்டினுடைய தலைநகரமே மாற்றப்பட்டிருக்கு. கடலால் அந்த நகரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வர்றதால அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில்? இல்லை, அது வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஆனால் இப்போ உடனே இல்லை. 7 வருஷத்துல சேதங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறமா நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணிடுவோம். தமிழ்நாடுன்றதே பார்க்கக்கூடாது. நீங்கள் வட இந்தியாவிலையும் பெரிய சேதங்கள்லாம் இருக்குது. ஸோ தமிழ்நாடுடைய சேதங்களை கம்பேர் பண்ணுறச்சே வட இந்திய சேதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் நான் கணிக்கிறேன். இந்த மலையிலலாம் இவ்வளோ வந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து எல்லாமே ரெசார்ட்லேருந்து ஒன்றும் வந்து நீர்வழி பாதையிலெல்லாம் கட்டினதெல்லாம் வயநாட்டில் வந்து அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் அனுமதித்த அதிகாரிகள் எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தால் தான் மற்ற ஊரில் அது பரவும். ஆஃப்டர் இம்பேக்ட் பண்ணணும்ல. எவ்வளோ இயற்கை ஆர்வலர்கள் சொல்கிறாங்க, எவ்வளோ பேர் காது கத்துறாங்க. ஒரு கமிட்டியே ஒரு போட்டு கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டை கூட ஏற்றுக்கல. வயநாட்டில் வந்து கிட்டத்தட்ட 4000 பேருக்கு மேலே எவாக்குவேஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் பண்ணியிருந்தா இந்த சேதம் கிடையாது. உங்களுடைய பயனுள்ள நேரத்தை செலவிட்டு பல்வேறு தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். மாலியன் மான்வி மூவி மேக்கர்ஸ் மற்றும் சிம்புதேவன் என்டர்டைன்மெண்ட்ஸ் இணைந்து வழங்கும் யோகி பாபு நடிக்கும் போட் வெற்றி நடை போடுகிறது. டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டுனா டிஎன்சி சட்டுன்னு பணம் வரும்.